நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கிற RN ரவி அவர் இன்னைக்கு ஸ்டாலினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி 5வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறாங்க. அதாவது கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்தொடர்களுடைய முதல் நாள் வழக்கம் போல மரபுகள் இருக்கும். அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ற விஷயம். ஆளுநர் மாளிகையிலிருந்து அவர் வருவார். அவரை வரவேற்பாங்க. வரவேற்று உள்ள கூட்டு போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட்னு சொன்னால் சட்டசபை கூட்டத்தொடர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுப்பாங்க பேப்பரில். அதை படித்து அந்த கூட்டத்தொடரை ஆரம்பிப்பாங்க. இதுதான் மரபு. இப்போது திமுக ஆட்சியில் பொறுப்பேற்றதுலேருந்து நம்ம ஆளுநர் ரவி இருக்கிறாரு. அவரை தான் இங்கே அமுச்சு விட்டுறாங்க டெல்லியிலேருந்து ஆளுநராக இருக்கிறதுக்கு. அவர் தான் ஆளுநராக இருக்கிறாரு. இப்போது இவருடைய ஐடியாலஜி வேற, இவருடைய தத்துவம், அதாவது இவருடைய இது கொள்கைகள் பிஜேபியினுடைய கொள்கைகள். டிஎம்கே அவங்களுக்கு ஆப்போசிட்டா. இப்போ இந்த மாதிரி 2 கொள்கைக்கும் முரண் இருக்கு. ஆனா ஆளுநரா இருக்கிறவர் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த கொள்கையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி போட்டு இவருடைய டியூட்டி என்னவோ அதை செய்யணும். ஆனா அதை செய்ய மறுக்கிறாரு. இங்கேதான் அரசியல் இருக்கு. ஏன் அந்த மாதிரி பண்றாரு? எல்லா ஆளுநருக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனா இந்த ஆளுநர் எப்படி செயல்படுறாருன்னா முற்றிலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநரை காட்டிலும் மிக மிக மோசமா நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த நிகழ்வுல பல பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆளுநர் ரவியை டிஎம்கே தெரிக்க விட்டாங்க, ஓடுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க. ஆனா ஆளுநர் ரவி இதை பிளான் பண்ணி தான் பண்றாரு. இதுல இருக்கிற அரசியல் என்ன, ஏன் அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான வேலை பண்றாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கின விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது அறிஞர் அண்ணா தான் சொல்லுவாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆடு எதுக்கு இது பண்றோம்னு சொன்னா கறிக்காக தான். இப்போ அது கறிக்கு இருக்கும் போது அந்த தாடி எதுக்கு, தேவையே இல்லாததான். அப்போ தேவையில்லாத ஒன்று தான் அந்த தாடின்ற ஒரு பகுதி. அப்போ இதுக்கும் ஆளுநருக்கும் ஒரு நாட்டுக்கும் ஒரு தொடர்பே கிடையாது, எந்த யூஸும் இல்லை அப்படின்றத அறிஞர் அண்ணா அப்போ மிக நகைச்சுவையாக சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ எல்லா ஆளுநர்களும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். டிஎம்கே இருந்திருக்கு, ஏடிஎம்கே இருந்திருக்கு, காங்கிரஸ் இருந்திருக்கு. அப்படி பல கட்சிகள் 3 கட்சிகளும் தொடர்ந்து ஆட்சி புரிஞ்சாலும் ஆளுநர்கள் இருக்கிற விஷயம் மிக சமரசமா இருக்கும். இப்போ இந்த குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த சென்னாரெட்டி விஷயம், அந்த மாதிரி மிக மோசமான விஷயம் தவிர்த்துட்டு நிறைய விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எதிர் சித்தாந்தம், அதாவது அவங்க கருத்துக்கள் வேற மாதிரியா இருந்தாலும், அவர் காங்கிரஸ்காரா இருந்தாலும் பிஜேபி காரரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த ஆளுங்கட்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய வேலை என்னவோ, அதாவது மரபுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி வரணும், ஆளுநர் மாளிகைந்து வரணும், இவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை வாசிக்கணும். அப்போ அங்கன்னு ஒரு ரொட்டீன்ஸ் இருக்கு. அந்த ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்றது தான் ஆளுநருடைய வேலை. ஆனா RN ரவி தொடர்ந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நானும் இவர் இவ்வளவு மோசமா அநாகரிகமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன விஷயம் சொன்னா நான் புரிஞ்சுக்கின விஷயம்னா, அதுவும் இந்த வருஷம் இந்த நடவடிக்கையில நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இவர் வேணுமென்னு தான் இது பண்றாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா இங்க எதிர்கட்சிகள் செல்வி ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால எல்லா இடத்துலயும் பிஜேபி இங்க அரசியல் பண்ணுது. அப்போ எப்படி வெளியில அண்ணாமலை எப்படி அரசியல் பண்றாரோ, வெளியில பிஜேபி தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து பெருசு பண்ணுதோ, இப்போ இந்த என்னது திருப்பரங்குன்றம் அந்த மலை விஷயத்துல சரி, இந்த மாதிரி பல விஷயத்துல இவங்க எப்படி அரசியல் பண்றாங்களோ அதே மாதிரி ஆளுநருக்கும் ஒரு ரோல் இருக்கு. இவர் அரசியல் பண்றாரு, பிஜேபியினுடைய அரசியல் பண்றாரு. இவரு நியூஸ்ல தெரியணும். அதாவது டிஎம்கேவை எதிர்த்து இங்க ஒரு பிஜேபி ஸ்போக் பர்சன் மாதிரி இவருடைய எல்லாருக்குமே தெரியும். இவர் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது RN ரவின்றது ஒரு பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஆளுன்றத முத்திர குத்துன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பிட்டாங்க. இப்போ இவர் பண்ற அரசியல் யாருக்கு பெனிஃபிட்டா போகுதுன்னா அது பிஜேபிக்கு தான் பெனிஃபிட்டா போகுது. அப்போ அவர் இருந்து
அங்க வந்து அனுசரின்னா போனா அது பிஜேபிக்கு தான் நெகட்டிவ். அதனால என்ன பண்றாருன்னா இவர் வந்து பிஜேபிக்கு சாதகமா அரசியல் பண்றாரு. இப்போ இது வந்து மேல இருந்து இந்த அப்புறம் அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து அசைன்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து ஃபுல்லாவே ஏடிஎம்கேன்றது ரொம்ப வீக்கா இருக்கு. இத இத வந்து பயன்படுத்தி ஆர்.என். ரவி என்ன பண்றாருன்னா பிஜேபிக்கு ஆதரவா பிஜேபிக்கு இன்னும் வந்து அது கொஞ்சம் நல்ல லிஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து வெளிநடப்பு பண்றாரு. ஏதேதோ ஒரு நொண்டி சாக்கெல்லாம் சொல்லி வெளிநடப்பு பண்றாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்களை வந்து அறிக்கையா விட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதை வச்சு நம்ம வந்து என்ன பார்க்கலாம், இதை வச்சு நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, அதாவது ஏடிஎம்கே என்னென்ன குற்றச்சாட்டை சொல்ல நினைச்சதோ அதெல்லாம் இவரு சொல்லிட்டாரு. அப்போ திட்டம் போட்டு இந்த பிஜேபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆளுநரை வச்சு, ஆளுநர்ன்றது யாரு? ஆளுநர்ன்றது வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு வந்து ஆளுநரும் தேவையில்லாத ஒண்ணுன்னு அண்ணா வந்து அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஆளு, ஒரு சம்பிரதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஆளு இன்னைக்கு வந்து ஆளுகின்ற ஒரு கட்சியை குறை சொல்லிட்டு போறாருன்னா அவர் வந்து ஏற்கனவே அவர் நிறுவிட்டாரு. என்னன்னு அவர் ஒரு பிஜேபி காரர்னு சொல்லிட்டு. பிஜேபிக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர்கள் எல்லாம் அவங்க வந்து எந்த சார்பு இருக்கிறாங்கன்றத பெருசா தெரியாது. ஆனா இவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து ஒரு பிஜேபி காரன்றத வந்து அங்க நிறுவுறாரு. எல்லா இடத்திலும் நீங்க போனீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள், அவருடைய மேடை பேச்செல்லாம் நீங்க கேளுங்க. ஃபுல்லாவே வந்து பிஜேபி சார்ந்துதான் பேசியிருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அவரு தன்னை அடையாளப்படுத்திக்கினாரு, பிஜேபி காரனானு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆளுநரா வந்து இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா சமமா இருக்கணும். ஆனா சமமா இல்லை. இங்க வந்து வெளிநடப்பு பண்றது, தகராறு பண்றது, இப்படி தன்னுடைய கட்சிக்கு வந்து ஆதரவா தன்னுடைய ஐடியாலஜி, தன்னுடைய தத்துவத்திற்கு, அதாவது மேல ஜியும் அப்புறம் வந்து அமித்ஷாவும் இவங்களுடைய அசைன்மெண்ட் பிரகாரம் இவர் என்ன பண்றாருன்னா அதிமுகவுக்கு போக வேண்டிய கிரெடிட் எல்லாம் இவர் எடுத்துக்கிட்டுறாரு. அப்போ இங்க வந்து முட்டாள் யாருன்னா இங்க வந்து அதிமுக தான். அதிமுக எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவை ஸ்கோர் பண்ண விடாம இன்னைக்கு வந்து ஆளுநர் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பல மீடியாவில் வந்து பல விதமா பேசுறாங்க. ஆளுநர் வந்து தெருக்கி விட்டு ஓடிட்டாரு, டிஎம்கே வந்து விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பேசப்படுறது யாரான்னா சோசியல் மீடியாவில் ஆளுநரை பத்தி தான். அப்போ ஆளுநரை பத்தி பேசுறாங்கன்னா அது பிஜேபி பத்தி தானே பேச்சு. அப்போ எதிர்கட்சிக்கு என்ன இங்க மவுஸ் இருக்கு? இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த பிஜேபி வந்து பேசிட்டு இருக்கிறதான அர்த்தம் இது. அப்படிதான் நான் இதை சரி, இது வந்து வெளிப்படையா தெரியுது. இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து நிரப்புறதுக்காக பிஜேபி ட்ரை பண்றாங்க. அப்ப என்னதான் பண்ணோம், ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து இங்க அதிமுக பலப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதிமுக வந்து பலப்படணும். பிஜேபி வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வர்ற அளவுக்கு தான் அவங்கள வந்து தமிழ்நாட்டில் வளர விடணும். இது வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு அட்வைஸா நான் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தில்ல இறங்கி டிஎம்கே குறை சொல்ற இடத்துல வந்து ஏடிஎம்கே இருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து ஆர்.என். ரவி வந்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. இருக்கிற அந்த நாட்கள்லயும் சரி எதிர்கட்சியா நல்லா செயல்படணும். இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து நுட்பமான ஒரு அரசியலை அதிமுக பண்ணாதான் வருங்காலத்துல வந்து நீங்க ஒரு நல்ல எதிர்கட்சியாவோ இல்ல ஆளுங்கட்சியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு மாதிரி இருக்கும். நீங்க இந்த திராவிட ஐடியாலஜி நீங்க வீக் ஆச்சுன்னு சொன்னா, பிஜேபி உள்ள பூந்துச்சுன்னு சொன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க நார்த்ல நடக்கிற எல்லா விஷயமும், பல கொலைகள், அதாவது என்ன சொல்றேன், பல லிஸ்ட் ஒன்று இருக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கு. பத்திரிகையாளருக்கும் சரி, சமூக ஆர்வலர்களுக்கும் சரி, திட்டம் போட்டு வந்து கொலை நடக்கும். ஒரு எதிர்த்து பேசவே முடியாது. பல பேர் வந்து சிறையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அதனால வந்து பிஜேபியுடைய அரசியல் இங்க வந்து குறையணும். அப்போ நான் என்னுடைய அரசியல் புரிதல் இப்படிதான். உங்களுக்கு அதாவது உண்மையாகவே
அவர் வந்து பயந்து ஓடினாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த விதத்துல புரிஞ்சுக்கணும் அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ரவி பக்கா அரசியல் பண்றாரு. ஆளுநர்ன்றது வந்து அவருடைய வேலை என்னவோ அதை தாண்டி ஒரு பிஜேபி காரனா ஒரு அண்ணாமலை, அதாவது அண்ணாமலை என்ன பண்றாரோ வெளியில அந்த அரசியல உள்ளுக்குள்ள பண்ணி இன்னைக்கு அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். இது வந்து பிஜேபிக்கான ஒரு வெற்றியா தான் நான் நினைக்கிறேன். அதனால இது வந்து அட்வைஸ் என்னன்னா, இன்னைக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா வந்து ஏடிஎம்கே வரணுமே தவிர இங்க வந்து பிஜேபி வளர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இந்த வீடியோ மூலமும் அதிமுக நண்பர்களுக்கும் மற்ற, அதாவது ஜனநாயக சக்தி, நீ கம்யூனிஸ்டா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், வேற எந்த கட்சியாவது இருக்கலாம், ஆனா பிஜேபி வந்து வளரக்கூடாது. பிஜேபின்றது வந்து ஒரு பாசிச கட்சி. பிஜேபின்றது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான கட்சி. அதுதான் நான் புரிஞ்சுக்கினேன். என்னுடைய புரிதல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து லாஜிக் இருக்குதுன்னு தெரியாது. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.